ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரவா லட்டு பார்த்தீங்கன்னா பால் ஊற்றி செய்யலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு காய்ச்சி செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து பால் சேர்த்தி தான் செய்ய போகிறேன். பால் சேர்த்தி செய்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான் வச்சு நம்ம சாப்பிட முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் நெய் சேர்த்திடுறேன். நெய் சேர்த்திட்டு நெய் நல்லா வந்து உருகி வரட்டும். நெய் உருகி வந்ததும் நான் வந்து 10 முந்திரி எடுத்திருக்கேன். அந்த 10 முந்திரியும் வந்து நெய் காஞ்சதும் நம்ம நெய்யில் சேர்த்தி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் நல்லா காஞ்சிருச்சு. முந்திரி சேர்த்திடலாம். முந்திரி சேர்த்திட்டு ஒரு 2 செகண்ட் விட்டோம்னா நல்லா முந்திரி ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆயிரும். பாதி அளவுக்கு முந்திரி ரோஸ்ட் ஆனதும் 10 போல் திராட்சை எடுத்திருக்கேன். உலர் திராட்சை. இந்த திராட்சையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். திராட்சை வந்து பலூன் மாதிரி உப்பி வந்ததும் பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருகி வச்சுருக்கேன். தேங்காய் ரவா லட்டில் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து நெய்யிலே வந்து ரோஸ்ட் ஆகிறதால பார்த்திங்கன்னா அதனோட டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு திருகி வச்சுருக்கேன். தேங்காய் வேணுங்கிறவங்க சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் வேணாங்கிறவங்க விட்டுறலாம். அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து இது நல்லா 3 சேர்த்தி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் ரவையும் இப்போ வந்து இதில் நம்ம வந்து சேர்த்தி நல்லா வறுத்தரலாம். நான் வந்து ஒரு கப்பில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டம்ளரில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு தேவை அளவு தான் வேணும். அந்த அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே டம்ளரில் அதே கப்பில் தான் வந்து நம்ம வந்து சர்க்கரையும் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவை நல்லா வந்து லைட்டாக வறுத்தரலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு கை விடாமல் கிளறி விடுங்க. ரவை வந்து வறுத்துரும். ரவை முந்திரி எல்லாம் சேர்த்து ஒட்டுగా நம்ம வறுத்தரலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து 1/2 கப் அளவுங்கிறது சரியான அளவு. இப்போ வந்து சர்க்கரையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் வெது வெதுப்பாக வச்சுருக்கேன். காய வச்சுருக்கேன். அந்த பால் தான் வந்து இதில் சேர்த்தி நான் வந்து இப்போது மிக்ஸ் பண்ண போகிறேன். பால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்ததும் நிறைய ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றிட்டு ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதமாக இருக்கிற அளவுக்கு பால் சேர்த்திக்கணும். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா நம்ம வந்து உருண்டை பிடிக்கும் போது உருண்டை வராது. ஓரளவுக்கு பொறுமையாக பார்த்து செஞ்சுக்கோங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். 10 நிமிஷம் போதும். சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிரும். இப்போ வந்து இதில் நல்லா பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ரவை ஊறி வந்துருச்சு. இதில் வந்து நான் வந்து இப்போ வந்து ஏலக்காய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏலக்காவோட தோல் எடுத்துகிட்டு அதனோட விதையை மட்டும் இடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கான பதம் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததும் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே வந்து குழந்தைங்க வரும்போது நம்ம செஞ்சு வச்சிருந்தோம்னா ஹாப்பியாக எடுத்து சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.